ரீசெண்டா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஃப்டி 50 மோர் தென் 12% மேல ஃபால் ஆயிருக்கும். புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்கலாம் என்னோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இப்ப நெகட்டிவ் ஆயிருக்கு. நான் இது எப்ப ரெக்கவர் ஆகி என்னோட அமௌண்ட்ட எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் அண்ட் டவுட்ல இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாஸ்ட்ல எத்தன வாட்டி கீழ விழுந்திருக்கு, அது ரெக்கவர் ஆகறதுக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் எடுத்திருக்குன்றத கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க ஃபைனான்ஸ் வித் ஹரிஷ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் மோர் தென் 10% மேலே ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம கிராஷ்னு கன்சிடர் பண்ணிப்போம். 10% கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இதை மார்க்கெட் கரெக்ஷன் சொல்லுவோம். இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நிஃப்டி 50யோட 1 வீக் சார்ட். இதோட ஆல் டைம் ஹை 26,250லேருந்து 23,000க்கு ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12.5% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. சரி, லாஸ்ட் 24 இயர்ஸில் நம்ம நிஃப்டி 50 ஆனுவலி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது எத்தனை வாட்டி தெரியுமா? வெறும் 5 டைம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பியர் மார்க்கெட் 2000ல நடந்துச்சு. இதை .com பபிள் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐடி டெக் கம்பெனிஸ் எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. அதனால நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா வந்து 14.5% மேல ஃபால் ஆயிருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய பியர் மார்க்கெட். நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலே பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா 2 வருஷத்துக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் 2001 and 2000. அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டி 50 கண்டினியூஸா 2 இயர்ஸ்க்கு எப்பயுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததே கிடையாது. இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் நடந்திருக்கு. லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு ஃபால் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரம் 1800ல இருந்து 850 ஆல்மோஸ்ட் 50% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. சரி, இந்த 1800ல இருந்து அகைன் இந்த மார்க்கெட் எப்ப ரெக்கவர் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் 800ல இருந்து அகைன் நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 819 டேஸ் ஆயிருக்கு. சாலிடா 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் பியர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2000ல நடந்த குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ். இதனால நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல மோர் தென் 60% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஃபால் ஆனதுல ஹையஸ்டா ஃபால் ஆனது இந்த வருஷம் தான். இப்போ நீங்க இங்க ஸ்கிரீன்ல பாருங்க, 6300ல இருந்து 2400 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 60%. இது ரெக்கவர் ஆக ஆல்மோஸ்ட் 742 டேஸ் ஆயிருக்கு. கரெக்டா 2 இயர்ஸ். 2011ல நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 24% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆனா அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா 27% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதே மாதிரியே 2015ல -4.5% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அடுத்த 2 இயர்ஸ்ல இது ரெக்கவர் ஆகி பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்திருக்கு. ஒருவேளை நீங்க 2000 and 2001ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிராஷே ஆகியிருந்தாலும் 2023ல உங்ககிட்ட 44% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ரெக்கவரி பீரியட் 2 இயர்ஸ். 2008ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்து அதுவும் கிராஷே ஆகியிருந்தாலும் 2009ல 23.97% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ரெக்கவரி பீரியட் 11 மந்த்ஸ். அடுத்த கிராஷ் 2011ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்து 2012ல பாத்தீங்க அப்படின்னா 3% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ரெக்கவரி பீரியட் பாத்தீங்கன்னா 1 இயர் தான். லாஸ்டா நடந்த கிராஷ் 2015லயும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2017ல 27.5% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ரெக்கவரி பீரியட் அப்படின்றது 2 இயர்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னதான் மார்க்கெட் 50%க்கு மேலேயே ஃபால் ஆயிருந்தாலும் 2 இயர்ஸ்க்குள்ளே மார்க்கெட் ஃபால் ஆனதை விடவே அந்த லெவலை ரீச் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றத நம்ம இங்க டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த மார்க்கெட் கிராஷை பத்திலாம் நீங்க ஒரி பண்ணாம என்ன ரீசன்னால மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க நல்ல ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிக் பண்ணிட்டு அதுல நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற லாஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் ஆகி பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால இந்த மார்க்கெட் கிராஷை நீங்க யூஸ் பண்ணி மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அதிகமா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் அதிகமா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 பேரை எடுத்துக்கலாம். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2000ல இருந்து 2024 வரைக்கும் 24 வருஷமா ஒரு மாசத்துக்கு 10,000 சொல்லிட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சந்தோஷ் எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுதோ அப்பெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிடுறாரு. ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாரு. இவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா வெறும் 1,08,00,000 தான். செகண்ட் பர்சன் அஸ்வத் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் சரி விழாட்டியும் சரி கண்டினியூஸா 10,000 ரூபாய்னு மாசம் 24 வருஷமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா 1,78,00,000 கிடைச்சிருக்கும். அவரை விட இவருக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கும். தேர்ட் பர்சன் ஹரிஷ் மார்க்கெட் விழும்போதெல்லாம் எக்ஸ்ட்ராவா 1 லட்சம் போட்டுட்டு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 மட்டும் பண்ணிட்டு இல்லாம எவ்ரி இயர் 5% ஸ்டெப் அப் பண்ணியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் அப்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வருஷமும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 10,000
10,000 இந்த மாசம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே மாசத்துல இருந்து 10,000க்கு பதிலா 10,500 அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். இது ஒரு வருஷமும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அட் த எண்ட் மார்க்கெட் விழும்போதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியும் ஸ்டெப் அப் பண்ணதுனால ஹரிஷோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா 2,74,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். சோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கீழே விழுந்திருக்கோ அந்த டைம்ல மட்டும் தான் நம்மளால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வெல்த் அப்படின்றத கிரியேட் பண்ண முடியும். சோ மார்க்கெட் விழறத ஒரு பேடா பார்க்காம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வெல்த் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 12% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இன்னமும் ஒரு 5 to 10% ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒருவேளை நீங்க இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா சரியா ஆகஸ்ட் 2026ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பண்ண இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகும் போதெல்லாம் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுவேன். லெட் மீ எக்ஸ்பிளைன். மந்த்லி நான் 1,80,000 ரூபாய் எஸ்ஐபி அப்படின்றத பண்றேன். நிஃப்டி 26,000 இருக்கும்போது நான் என்னோட எஸ்ஐபி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். 25,000 ரீச் பண்ணும்போது என்கிட்ட லம்சமா இருந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் குறையும் போதும் என்னோட அமௌண்ட் லம்சம் அப்படின்றத நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட 2 lakh இருக்கு அப்படின்னா 25,000 ரீச் ஆனப்போ 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 24,500 ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 24,000 ரீச் ஆகும்போது அப்போ ஒரு 50,000 ஒரு 500 பாயிண்ட் ஃபால் ஆகும்போது என்னோட லம்சம் அமௌண்ட்டை இந்த மாதிரி நான் பிரிச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ஆவரேஜ் அப்படின்றது பெட்டராகவே நடக்கும். நீங்க இதுக்காக என்ன மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட 5,000 10,000 இருந்தால் கூட ஒரு பாயிண்ட் ஃபால் ஆக நீங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் நம்ம மார்க்கெட் பாட்டம் எவ்வளவு போகும்னு சொல்லிட்டு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதனால நம்ம கையில இருக்க லம்சம் 22,000 வந்தாதான் 21,000 ரீச் ஆனாதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு 500 பாயிண்ட்ஸ் விழும்போது நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒருவேளை மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போனாலும் நமக்கு வின் வின் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். மார்க்கெட் என்ன ரீசன்னால ஃபால் ஆகுதுன்னு நான் 2 டேஸ்க்கு முன்னாடி டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் நிஃப்டி எவ்வளவு தூரம் கீழே போகும், என்ன ரீசன்னால கீழே போச்சுன்றத உங்களால டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோவோட டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மார்க்கெட் கிராஷை பத்தி பயந்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பயப்படாம அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. பட் நல்ல ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா மட்டும் எஸ்ஐபின்றதை நீங்க தாராளமா பண்ணலாம். பிகாஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஒருவேளை நீங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா நல்லா இல்லாத ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னதான் மார்க்கெட்டே ரெக்கவர் ஆனாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது க்ரோ ஆயிருக்காது. ஸோ அதனால நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ கிராஷை பத்தி நீங்க ஒரி பண்ணிட்டு இல்லாம இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி அப்படின்றது ரெக்கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.